ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே கிறிஸ்பியான ரவா தோசை தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அது ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்டிலையே சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ரவா தோசை செய்கிறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க. அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம், அதே சேர்த்துக்கலாங்க. இப்போது அதே கப்பால் நான் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அதுவும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதிகமாக நம்ம சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண இஞ்சியும் சேர்த்துக்கலாங்க. கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை அதையும் சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறேங்க. தயிர் சேர்த்துக்கலாம். அதே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்க போகிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சு. நான் இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்க போகிறோங்க. இப்போ பாருங்கள், ரவையெல்லாம் ஊறி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது மாவு. இப்போ கூடவே நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். ரவா தோசைக்கு தண்ணியாக தாங்க மாவு இருக்கணும். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணுங்க. நம்ம தோசை ஊற்றக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி தாங்க ஊற்றணும். இல்லைனா ரவையெல்லாம் அடியில் தங்கிடும். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சுங்க. நம்ம தோசை ஊற்றும் பொழுது தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மாவு ஊற்றும் பொழுது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே போல் நம்ம மேலே ஒரு கண்டி மாவு எடுத்து நெய்யில் ஊற்றிக்கலாம். நம்ம தோசை ஊற்றும் மாதிரி நம்ம தேய்ச்சி விட வேண்டாம். இப்போது நம்ம தோசைக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம திருப்பி போடணும்னு தேவையில்லை. இப்போ நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை எடுத்துக்கலாம். இப்போது நான் மறுபடியும் ஒரு தோசை நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இதே போல் நம்ம தோசை மாவு விடணும். தோசை மாவு விட்ட பிறகு நான் இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேங்க. இதில் நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. நம்ம நெய் சேர்த்துட்டு தோசை ஊற்றும் பொழுது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம திருப்பி போட வேணாம். இதே நம்ம எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நமக்கு ரொம்ப சூப்பரான ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம சட்டுன்னு நம்ம கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி மாவு தோசை மாவு இல்லாத சமயங்களில் நம்ம வீட்டிலையே சட்டுன்னு நம்ம ரவா தோசை ரெடி பண்ணிடலாம். நம்ம ஹோட்டல் போய் தான் நம்ம சாப்பிட்ணும் தேவையில்லை. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.